அத்தியாயம் 11. யார் பாடுவது? சூர்யா சோமனின் அழைப்பை ஏற்றான். அலோ சித்தப்பா, சொல்லுங்க என்றான். சோமன், சூர்யா எங்க இருக்க? ஏன் உனக்கு போன் பண்ண முடியல? லைன் போகல என்றார். அதற்கு சூர்யா, நாங்க ஊர் எல்லைக்குள்ள வந்துட்டோம் சித்தப்பா. எல்லையில இருக்கிற காட்டு பக்கமா நிக்கிறோம். என்ன, காட்டு பக்கமா என்று சோமன் அதிர்ந்து போய் பேசினார். ஐயோ, ஏன் இப்படியெல்லாம் பண்ற சூர்யா? அங்கு எதுக்கு காரை நிறுத்தின? இப்போ உடனே காரை எடு சீக்கிரம் என்று கோபமாக கத்தினார். சூர்யா, சரி சித்தப்பா, இப்போ ஒன்னும் ஆகல, என்ன டென்ஷன் ஆகுறீங்க என்று அவரின் பதட்டம் புரியாமல் கேட்டான். இருட்டுறதுக்குள்ளார ஊருக்குள்ள வரணும் அப்படின்னு எத்தனை தடவை உனக்கு சொன்னேன். இப்போ எல்லா பக்கமா ஒரு பைக் வரும், அதுல நம்ம வேலைக்காரன் முத்து வருவான். உனக்கு வழிகாட்ட அவன் கூடவே நீயும் கிளம்பி வா. 2 மணி நேரமா உனக்காக எல்லை பக்கமா காத்துக்கிட்டு இருந்துட்டு இப்போதான் வீட்டுக்கு வந்துட்டான். அவனை மறுபடியும் அனுப்புறேன் என்றார். பின் நீ இப்போ சரியா எங்க இருக்க என்று சோமன் கேட்க, நான் காட்டு பக்கமா இருக்கிற வேலிக்கிட்ட தான் காரை நிறுத்தி இருக்கிறேன். இங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை. முத்து வந்ததும் நான் அவர் கூடவே வரேன். அது வரைக்கும் இங்க இருக்கிறேன் என்றான் சூர்யா. ஐயோ, ஏண்டா அங்க வண்டியை நிறுத்தின? அந்த வண்டியை தாண்டி அங்க நிக்காத என்று புலம்பினார் சோமன். இங்க ஒரு பெண் பாட்டு பாடுற சத்தம் கேட்டதுதான் வண்டியை நிறுத்தினேன் சித்தப்பா. யார் பாட்டு பாடுறாங்க அப்படின்னு கேட்டுட்டு வரேன் என்றான் சூர்யா. சோமன், இல்ல 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 நீ காரை விட்டு இறங்காத. அந்த பொண்ணு அங்க பாட மாட்டா. நீ உடனே காரை எடு. அங்க எல்லாம் நிக்க கூடாது என்று பதறினார். அவரது குரல் நடுங்கியது. அதற்கு சூர்யா, ஐயோ சித்தப்பா, ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? ஒன்னும் இல்ல, சரி நான் காரை எடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அழைமன் பேசியதை மற்ற நண்பர்கள் 4வரும் கேட்டதும் எனவே அவரது பதட்டத்தை அவர்களால் உணர முடிந்தது. உடனே மனோஜ், சூர்யா, உங்க சித்தப்பா தான் இவ்வளவு பயப்படுறாரு, போதும் வண்டியை எடு, நம்ம அப்படியே மெதுவா போகலாம். அதுக்குள்ளார அந்த முத்து பைக்ல வராரான்னு அப்படின்னு பார்க்கலாம் என்றான். மனோஜ் கூறியதை கேட்ட சூர்யா காரை ஸ்டார்ட் செய்ய போனான். அப்பொழுது மீண்டும் பாடல் கேட்டது. 1 நிமிடம் கடுப்பான சூர்யா மீண்டும் மீண்டும் கேட்கும் அந்த பாடல் யார் பாடுகிறார்கள் என்று பார்க்க சூர்யா அங்கேயே காரை விட்டு இறங்கினான். டே சூர்யா, இரு, நானும் வரேன் என்று அவன் பின்னாலே ஜானும் இறங்கினான். கௌதம், வேண்டாம் மச்சான். ஐயோ, இறங்கிட்டியா என்று தலையில் அடித்து கொண்டான். ராம், மனோஜ் இருவரும் கூட காரை விட்டு இறங்கிவிட்டனர். ராம், டே நீ வரலையா என்று கேட்டான் கௌதமை பார்த்து. வரண்டா, வரலன்னா விடவா போறீங்க என்று கௌதம் சலித்து கொண்டே அவனும் வெளியே இறங்கினான். அப்போது ராம், சூர்யா, எனக்கு எந்த பாடலும் கேட்கலடா, இப்போவும் உனக்கு கேட்குதா என்று கேட்டான். சூர்யா, இல்ல என்று அவன் கூறுவதற்குள் மீண்டும் அந்த பெண் குரல், லா 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 லா, அதை கேட்ட சூர்யா, இப்போ 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 இப்ப கேக்குது, இங்க யாரோ இருக்காங்க என்று சுற்றுமுற்றிலும் பார்த்தான். இல்லை, எனக்கு எதுவும் கேட்கல. டே, உங்களுக்கு என்று மனோஜ் ராம் கௌதமை பார்த்தான். ஜான், மனோஜ், இல்லடா, இல்ல எனக்கு எதுவும் கேட்கல. டே, உங்களுக்கு என்று மனோஜ் ராம் கௌதமை பார்த்தான். ஜான், மனோஜ், இல்லடா, கேட்கல என்று கூறி பின் அங்கு போடப்பட்டிருக்கும் பெரிய வேலியை பார்த்தான். ஜான், எதுக்குடா வலது பக்கம் இப்படி வேடி போட்டு இருக்காங்க? அதற்கு ஜான், எனக்கும் தெரியலடா, ஆனா அந்த இளநீ கடைக்காரன் அந்த காட்டு பக்கம் போகக்கூடாது அப்படிதான் சொன்னாரு என்றான். ராம், டே, காட்டு விலங்குகள் எதுக்கு ஊருக்குள்ளார வராம இருக்க போட்டிருப்பாங்கடா. கௌதம், அப்போ இதுதான் சோத்தாங்கை பக்கமா இருக்கும் காடு என்று தலையை ஆட்டிக்கொண்டான். உடனே ராம் கௌதமின் தலையை அடித்தான். அப்பொழுது சூர்யா, பாட்டு வேலிக்கு அந்த பக்கம்தான் எனக்கு கேட்குது, எனக்கு நல்லா தெரியும் என்று யோசனையோடு கூறினான். ராம், பாட்டே கேட்கல அப்படின்னு நான் சொல்றேன், இவன் என்னடானா இப்படி சொல்றான், இப்போ நிஜமா இவனுக்கு மட்டும் பாட்டு கேட்குது என்ன என்று ஒன்றும் புரியாமல் அவனை பார்த்தவன் தன் காதுகளை கை விரல்களால் நன்கு குடைந்து விட்டு
கொண்டே கேட்டான். பின் ராம், இல்லையே, இப்பவும் கேட்கலையே. டே, ஏண்டா இது என்று அழித்து கொண்டான். கௌதம், இல்ல, சூர்யா சொந்த ஊருக்கு வந்ததும் இவன் பாட்டு கிளாஸுக்கு போன பழைய ஞாபகம் ஏதாச்சும் வந்திருக்குமா? அதனாலதான் இவன் இப்படி பண்றானோ என்று கேட்டான். அதற்கு சூர்யா, நான் பாட்டு கிளாஸ்க்கே போனதில்லை என்றவன் வேலி அருகே நடந்தான். வேலியின் மீது கையை வைக்க தனது கையை நீட்டினான். வேலிக்கு பின்னால் ஒரு பெண் அழகாய் நேர்த்தியாய் ஆடை அணிந்து பளிச்சென்றும் கண்களுடன் கையில் பூமாலை ஒன்றை வைத்து கொண்டு அவளது இனிய குரலில் பாடினாள். நீ என்னிடம் வா, நீ வா. அதே நேரம் சீதாலட்சுமியின் வீட்டில் தனலட்சுமி பெண்கள் தங்கியிருக்கும் அறைக்கு வந்தார். அங்கே பெண்கள் ஐவரும் பேண்ட் டி-ஷர்ட் அணிந்து கொண்டு லேப்டாப்பில் ஏதோ பார்த்து சிரித்தபடியே இருந்தனர். அப்படியே பெண்கள் ஆடை அணிந்திருப்பதை பார்த்த தனலட்சுமி, உமா, ஏன் இது இப்படி துணி போட்டுக்கிட்டு இருக்க? நீ கல்யாண பொண்ணு, இது 4 பேர் வந்து போற இடம். உமா, உன்னை பார்க்க மாப்பிள்ளை வீட்டில் இருந்து யாராச்சும் வந்தாங்கன்னா இப்படியே நீ அவங்க முன்னாடி போய் நிக்க போறியா? அவங்க என்ன நினைப்பாங்க? உனக்காக வாங்கி வச்ச தாவணி சேலை ஏதாச்சும் எடுத்து கட்டு, நல்லா தான் நிறைய பூவை வச்சுக்கோ, அலங்காரம் பண்ணிக்கோ போ என்று அவனை முறைத்தார். அதற்கு உமா, சித்தி, இப்போ எதுக்கு புடவையெல்லாம் ரொம்ப களைப்பா இருக்கு, அதையெல்லாம் கட்டுனா இன்னும் டயர்டாகிடுவேன், தாவணி வேண்டாமே ப்ளீஸ் என்று கெஞ்சினாள். அப்பொழுது தாமரை, அம்மா எனக்கும் என்று ஆர்வமாய் கேட்டாள். நீங்க எல்லோரும் தாவணி கட்டுக்குங்க, கீழே போய் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற தாவணி பாவாடைய ஏதாவது எடுத்து கட்டிக்குங்க. உமா, உன்னோட ரூம்ல தாமா வச்சு இருக்க, நீ கட்டிக்கதான் ஆகணும். நீ கல்யாண பொன், மாப்பிள்ளை வீட்டில் ஆளுங்க அடிக்கடி வருவாங்க, நீ மங்களகரமா இருக்கணும் என்றாள் சீதாலட்சுமி. அப்பொழுது பூஜா, ஆண்டி நாங்களும் கட்டணுமா என்றாள், முகம் முழுக்க புன்னகையுடன். தனலட்சுமி, உங்க இஷ்டமா, ஆனா கட்டினா நல்லா இருக்கும், நீங்களும் கட்டிக்கிட்டு வாங்க போங்க என்றார். அனைவரும் தனலட்சுமி பேச்சை கேட்டு கீழே உள்ள அறைக்குள் சென்றனர். அங்கே அலைமாரியில் இருந்த ஆடைகளை பார்த்தனர். பட்டுப்பாவாடை, தாவணை இவைகளை பார்த்த பெண்களுக்கு அதை கட்டிக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை வந்துவிட அனைவரும் ஆளுக்கொன்றாக எடுத்துக்கொண்டனர். ஆனால் அதை எப்படி அணிவது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. விழித்து கொண்டு நின்றிருந்தனர். அவர்களை பார்த்து சிரித்த தனலட்சுமி அவர்களுக்கு உதவி செய்தார். உமா முதலில் அழகிய வெள்ளை மற்றும் பச்சை நிற தாவணி பாவாடை ஒன்றை எடுத்து அணிவித்து விட்டார். தனலட்சுமி பின் அவரும் வசுந்தராவிற்கு ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு கூறினார், வசந்தரா, இந்தாம்மா பாவாடை தாவணி, நீ போட்டுக்கோ, மணிமேகலை அண்ணி உனக்காக வாங்கிட்டு வந்தாங்க என்று அந்த அழகிய மஞ்சள் நிற தாவணி வசுந்தராவின் கையில் கொடுத்தாள். சரி அத்தை என்று கூறி வசுந்தரா அதை பெற்றுக்கொண்டாள். வசுந்தரா அந்த தாவணியை அணிந்து கொண்டதும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாள். அப்பொழுது மணிமேகலை உமா உமா என்று உமாவை அழைத்து கொண்டு உள்ளே வந்தாள். வந்தவள் வசுந்தரா அணிந்திருக்கும் ஆடையை பார்த்தவுடன் அமைதியாய் நின்று விட்டாள். வசுந்தரா, என்னம்மா இப்படி என்ன பாக்குறீங்க என்று சிரித்தபடி கேட்டாள். அதற்கு மணிமேகலை, என் கண்ணே பட்டுடும் என் அழகி என்று தன் விரல்கள் கொண்டு வசுந்தராவின் திருஷ்டி எடுத்தாள். வசு, நீ ரொம்ப அழகா இருக்க அண்ணி என்று வசு சிரித்தபடியே தனலட்சுமியும் கூறினாள். மணிமேகலை அதற்கு தாமரை, அத்தை நான் எப்படி இருக்கிறேன் என்று அழகிய இதழ் விரிய புன்னகையுடன் கேட்டாள். மணிமேகலை, நீ ரொம்ப ரொம்ப அழகு தாமரை என்று தாமரையின் தலையை தடவினார். உமா, எதுக்கு அத்தை என்ன கூப்பிட்டீங்க? உங்க பொண்ணு வசுந்தராவை பார்த்து
அதை மறந்துட்டீங்களே என்று கிண்டலாக சிரித்தாள். மணிமேகலை கையில் ஒரு நகைப்பெட்டி இருந்தது. அதை உமாவிடம் கொடுத்து, உமா, மாப்பிள்ளையோட அப்பா வந்திருக்காரு, அவர் இந்த நகைப்பெட்டியை உன்கிட்ட. உமா, சரி, நீங்களே பத்திரமா வச்சுக்குங்க, நாளைக்கு எனக்கு போட்டு விடுங்க அத்தை என்று அதை திறந்து கூட பார்க்காமல் அப்படியே மணிமேகலையிடம் கொடுத்தாள் உமா. தனலட்சுமி, ஹெய் உமா, அது திறந்து பாருடி, உனக்கு பிடிச்சிருக்கும் பாரு, முத மாப்பிள்ளை வீட்டில் இருந்து உனக்கு கொடுத்துருக்காங்க என்றார். தாமரை, உமா அக்கா இன்னும் மாப்பிள்ளை முகத்தை கூட பார்க்கல, நகை வாங்க பார்க்க போறாங்களா என்று கூறி சிரித்தாள். தனலட்சுமி, பேசாத தாமரை. உமா, உனக்கு அக்கா, நீ அவளை பார்த்து இப்படி சிரிக்காத என்று அவளை அதட்டினார். பின் உமாவை பார்த்து, உமா, நீ இன்னும் மாப்பிள்ளையை பார்க்கலையா? சரி, நாளைக்கு மாப்பிள்ளை வந்தா உன்னை பார்க்க சொல்றேன் என்று கூறினார். அதற்கு உமா, சரி அதை விடுங்க சித்தி, என் அண்ணன் எப்போ வருவான், அவனை பார்க்கணும் என்றாள். மணிமேகலை, உன் அண்ணன் ஊருக்குள்ள வந்துட்டான் உமா, அவனை கூப்பிட ஆள் போயிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துடுவான் என்றார். சூர்யா வந்து விட்டான் என்று கூறியதும் வசுந்தரா பதட்டமாக உணர்ந்தாள். அவனை எப்படி எதிர்கொள்வது என யோசித்தாள். அவனை பார்த்தால் பேசட்டுமா, ஆனால் என்ன பேசுவது என்று மனதில் அவனிடம் பேச வேண்டியவற்றை யோசித்தாள். அவள் மெய்த்திட்டிய அழகிய கண்களை மூடிக்கொண்டு அவன் இப்போது என்ன செய்து கொண்டு இருப்பான் என்று அவள் மனம் அவனையே எண்ணத் துவங்கியது. மறுபுறம் வேலிக்கு பின்னால் ஒரு பெண் நின்று பாடிக்கொண்டு இருந்தாள். அவள் சூர்யாவின் கண்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அவள் பார்வை சூர்யா விட்டு விலகவில்லை. சூர்யா வேலியின் மீது கையை வைக்க தனது கையை நீட்டினான். அப்பொழுது ஜான், சூர்யா, நீ என்ன பண்ற என்று கேட்டான். சூர்யா, உள்ள யாரோ இருக்காங்கடா என்றவன் வேலியின் மீது தன் கையை வைத்தான். அதன் சிறிய துவாரத்தில் வழியாக உள்ளே பார்த்தான். அவனுக்கு இருள் சூழ்ந்த காடுதான் தெரிந்தது. மணி 7. அதற்குள் முழுவதுமாக இப்படி காரிருள் சூழ்ந்து கொண்டது. ஜான், என்னடா அங்க பாக்குற, அங்க என்ன இருக்கு என்று அவனும் அருகில் வர, அப்பொழுது தொலைவில் வரும் ஒரு வாகனத்தின் சைலண்டர் வெளிச்சம் அவர்களின் மீது பட அவரின் கண்கள் கூசியது. அந்த பைக்காரனின் அருகில் வந்து நின்றதும் அதிலிருந்து ஒருவன் இறங்கினான். பைக்கை இருந்து இறங்கியவதற்குள் ஒரு 30 வயது 35 வயதிற்குள் தான் இருக்கும். அவன் வேலியின் அருகே இந்த நின்று கொண்டிருந்த சூர்யா மற்றும் நண்பர்களை பார்த்து ஒரு நிமிடம் நடுங்கி போனான். உடனே வண்டியை விட்டு விலகி அவர்களின் அருகே ஓடி வந்தான். ஐயா, என்னங்கய்யா, இங்க ஏன் ஐயா இங்க நிக்கிறீங்க, சூர்யா ஐயா என்று பதறினான். சூர்யா, சித்தப்பா சொன்ன முத்து நீங்க தானா என்று கேட்டான். ஆமான். அவனும் பதட்டத்தை பொருட்படுத்தாது, முத்து, ஆமாங்க ஐயா என்று நடுங்கும் குரலில் கூறிவிட்டு, சூர்யா ஐயா வாங்க, இங்க ரொம்ப நேரம் நிக்க வேண்டாம். எதுக்கு ஐயா, நீங்க வேலி பக்கம் போனீங்க, வண்டியில ஏறுங்க ஐயா, இங்க இருந்து போயிடலாம் என்றான். சூர்யா, முத்து, இங்க யாரோ ஒரு பொண்ணு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க, இப்போது இப்போ எனக்கு ஏதாச்சும் பாட்டு சத்தம் கேட்குதா என்று அந்த காட்டையை உற்று பார்த்தான். முத்து, ஐயா இல்லைங்கய்யா, நீங்க வண்டியை எடுங்க, இல்லைன்னா பெரிய அம்மா என்னதான் திட்டுவாங்க, இங்க ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, சொன்னா கேளுங்க. கௌதம், டேய், அவர் தான் இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு தானே, வா போலாம் என்றான். சூர்யா, ஐயா எனக்கு மட்டும் எப்படிடா பாட்டு கேட்குது என்று கத்தினான். ராம், அதுதான் நானும் சொல்றேன், எப்படி உனக்கு மட்டும் கேட்கும், அது உன் கற்பனை என்றான். சூர்யா, இல்ல மாமா, ஒரு டைம் கேட்டா கற்பனை எனக்கு எப்போதாம் இப்போ கூட கேட்குது, யாரோ இருக்காங்க, யாரோ. முத்து ஐயா, 6 மணிக்கு மேல இங்க
யாரும் ஊருக்காரங்க வரமாட்டாங்க, அதனால தான் சொல்றேன், வாங்க போகலாம் என்றான். அவன் முகம் பயத்தில் வியந்து போய் இருந்தது. சூர்யா, அப்போ யாரு பாட்டு பாடுறாங்க என்று ஒன்றும் புரியாமல் கேட்டான். முத்து, அது அது பேய்தான் என்றான் நடுங்கிக் கொண்டேன். ராம், அதான பார்த்தேன், உண்மைய தெரியாதா? எல்லா விஷயங்களுக்கும் பேய் அப்படின்ற கதை கூட்டி விடுவீங்க போல என்று கேலி செய்தான். கௌதம், டே வாடா போலாம், டே மனோஜ், ஜான், அவனுக்கு சொல்லுங்கடா வாடா என்று பயந்தான். ஜான், ஆமாம் வா சூர்யா போலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் என்றான். இப்போது பாட்டு சத்தம் எதுவும் கேட்கவில்லை. சூர்யா தலையில் கையை வைத்து நெற்றியை சுரிந்தான். பின் போகலாம்டா ஜான், நீ காரை ஓட்டு என்று கூறிய பின் இருக்கையில் சென்று அமர்ந்தான். அனைவரும் காரில் ஏறிக்கொள்ள சூர்யா அந்த காட்டை பார்த்து கொண்டே இருந்தான். அங்கே அந்த மாய பெண், அவளும் சூர்யாவை பார்த்தாள். அவளது அழகிய விழிகளில் ஏக்கமாக அவனை பார்த்து இனிய குரலில் பாடினாள். நீ என்னிடம் வா, என் கடந்த காலம் தேடல் நீ, என்னிடம் வா, என் வருங்காடல் தேவை நீ, என்னிடம் வா. மர்மம் தொடரும்.